ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினியன் உலகம். இந்த வீடியோவில் ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்க்கு என்னெல்லாம் மெஷர்மெண்ட் தேவை, அதை எப்படி எடுக்கிறதுங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லி கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் ட்ரெஸ் ஃபார்ம். இந்த ட்ரெஸ் ஃபார்மை யூஸ் பண்ணி தான் நான் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுங்கிறத ஒன் பை ஒன்னாக சொல்லி கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு ஃப்ரண்ட் சைடில் என்னெல்லாம் மெஷர்மெண்ட் எடுக்கணுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு ப்ளவுஸோட டோட்டல் லென்த் வேணும். நமக்கு எந்த ஹைட்டில் நமக்கு ப்ளவுஸ் வேணுங்கிறத நம்ம மெஷர் பண்ணிக்கணும். ஸோ அதை மெஷர் பண்ணணுன்னா என்ன பண்ணணுன்னா, நம்ம ஷோல்டர் இருக்குல்ல, அந்த ஷோல்டருக்கு சென்டர் பாயிண்டில் நம்மளோட மெஷரிங் டேப்பை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நமக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ, நம்மளோட ப்ளவுஸ் எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த மெஷர்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்கே எனக்கு 7 இன்ச்சஸில் ஹைட் கரெக்டாக இருக்குது. அதனால நான் இங்கே 7 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். ஸோ நமக்கு எந்த அளவுக்கு நம்ம ஹிப்பில் இன்னும் கீழே வேணுமா இல்லை அதை விட மேலே வேணுமா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம அந்த ஹைட்டை கால்குலேட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டோட்டல் ஹைட் நம்ம எடுக்கும் போது நமக்கு டேப்பை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். இன் பிட்வீன் எந்த கேப்பும் இல்லாத மாதிரி கரெக்டாக நம்ம ஸ்கின்னை ஒட்டி நம்ம டோட்டல் ஹைட்டை நம்ம கால்குலேட் பண்ணி எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் நம்ம மெஷர்மெண்ட்டை நோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு டோட்டல் ஹைட் 7 இன்ச்சஸ் வந்திருக்கு. அந்த மெஷர்மெண்ட்டை நம்ம இப்போ 7 இன்ச்சஸுங்கிறத நம்ம நோட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட் செஸ்ட் ரவுண்ட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம டேப்பை ப்ளேஸ் பண்ணி எடுக்கும் போது கொஞ்சம் டைட்டாக எடுக்கணும். இதே சுடிதாருக்கு நம்ம எடுக்கிறோன்னா இந்த அளவுக்கு டைட்டாக எடுக்க தேவை கிடையாது. ஸோ சுடிதாருக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிற விதமும் ப்ளவுஸ்க்கு மெஷர்மெண்ட் எடுக்கிற விதமும் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ எனக்கு டோட்டல் செஸ்ட் ரவுண்ட் 17 இன்ச்சஸ் வந்திருக்கு. அதை நம்ம நோட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வெயிஸ்ட் ரவுண்ட். இந்த வெயிஸ்ட் ரவுண்டை எங்கே எடுக்கணும்னா, நம்ம ப்ளவுஸோட டோட்டல் ஹைட் கால்குலேட் பண்ணும்ல. ஸோ எங்கே ஹைட் நமக்கு முடியுதோ, இப்போது மேலேருந்து நம்ம 7 இன்ச்சஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ எங்கே அந்த 7 இன்ச்சஸ் முடியுதோ அந்த இடத்துல நம்ம வெயிஸ்ட் ரவுண்ட், டோட்டல் வெயிஸ்ட் ரவுண்டை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த வெயிஸ்ட் ரவுண்ட் எடுக்கும் போது என்ன பண்ணணும்னா, எவ்வளோ டைட்டாக முடியுமோ அந்த அளவுக்கு டைட்டாக நம்ம டேப்பை ப்ளேஸ் பண்ணி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஏன்னா நம்ம இங்கே லூஸாக எடுக்கும் போது டோட்டல் ப்ளவுஸே லூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஷோல்டர் கிட்ட இந்த மாதிரிலாம் லூஸ் வரும். அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா, வெயிஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம டைட்டாக எடுத்துக்கணும். இன்னொரு ரீசன் நம்ம வெயிஸ்ட் ரவுண்டை டைட்டாக எடுக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேண்ட்ஸை ரைஸ் பண்ணும்போது, கையை தூக்கும் போது என்னென்னா நமக்கு அந்த இடத்துல லூஸ் வரும். ஸோ லூஸ் வரும்போது நமக்கு ப்ளவுஸ் லைட்டாக ஏறின மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏறின மாதிரி இருக்குன்னா நமக்கு அசிங்கமாக தெரியும். ஸோ அந்த மாதிரியும் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம வெயிஸ்ட் ரவுண்டை எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம டைட்டாக எடுத்துக்கணும். நமக்கு இங்கே வெயிஸ்ட் ரவுண்ட் 14 இன்ச்சஸ் வருது. அதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு நெக்கோட டெப்த்து. ஃப்ரண்ட்டு நெக்குக்கும் என்ன பண்ணணும்னா, ஷோல்டரோட மிடில் பாயிண்ட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல டேப்பை ப்ளேஸ் பண்ணி அங்கே இருந்து நமக்கு எவ்வளோ ஃப்ரண்ட் நெக்கு வேணுமோ அதை நம்ம பார்த்து கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கும் போது எந்த மாதிரி டேப்பை ப்ளேஸ் பண்ணுறோமோ, இப்போ இங்கே சென்டர்லேருந்து கரெக்டாக நம்ம ஸ்ட்ரைட்டாக டேப்பை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். எந்த மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம கிளாத்லேயும் நம்ம அந்த டேப்பை ப்ளேஸ் பண்ணி எடுக்கணும். அப்படி எடுக்கும் போது நமக்கு நெக்கு மேலே போகிறது, கீழே இறங்குறது, அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கும். ஸோ நமக்கு இங்கே ஃப்ரண்ட் நெக்கு 3 இன்ச்சஸ் வருது. அதை நோட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட் ஷோல்டர்லேருந்து அப்பெக்ஸ் பாயிண்ட். ஸோ என்னெல்லாம் மெஷர்மெண்ட் நம்ம ஸ்ட்ரைட்டாக வர்ட்டிக்கலாக நம்ம எடுக்கிறோமோ அது எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே நம்ம எப்படி எடுக்கணும்னா, நம்மளோட ஷோல்டரோட சென்டரில் நம்ம டேப்பை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கே இருந்து தான் நம்ம ஸ்ட்ரைட்டாக எல்லாத்துக்குமே நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறோம். ஸோ அதே மாதிரி ஷோல்டர் டு அப்பெக்ஸ் எடுக்கிறதுக்கும் நம்ம ஷோல்டர்லேருந்து சென்டர் பாயிண்டில் நம்மளோட டேப்பை ப்ளேஸ் பண்ணி கரெக்டாக அப்பெக்ஸ் பாயிண்ட் எங்கே வருதுங்கிறத மெஷர் பண்ணி நம்ம நோட் பண்ணலாம். ஸோ நமக்கு இங்கே ஷோல்டர் டு அப்பெக்ஸ் பாயிண்ட் 5 இன்ச்சஸ் வருது. அதை நம்ம நோட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட் அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ். 2 நிப்புளுக்கும் இருக்கிற பிட்வீன் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறது தான் இந்த அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் பாயிண்ட். ஸோ நம்ம இந்த மாதிரி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி மெஷர் பண்ணி எடுக்கும் போது நமக்கு 3.5 இன்ச்சஸ் நமக்கு அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் டிஸ்டன்ஸ் கிடைக்குது. அதை நோட் பண்ணி எடுத்துக்கலாம். 3.5 இன்ச்சஸ்.
இது வரைக்கும் நம்ம ஃப்ரண்ட்டில் என்னெல்லாம் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கலான்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பேக் சைடில் என்னெல்லாம் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபுல் ஷோல்டர் லென்த் எடுக்கணுன்னா நமக்கு 2 சைடும் வந்து அந்த ஸ்லீவ் கை ஜாயின் ஆகிற அந்த பிளேஸில் வந்து ப்ளேஸ் பண்ணி இன்னொரு சைட் டேப்பை ப்ளேஸ் பண்ணி நம்ம வந்து எடுப்போம். நம்ம கையை வச்சு பார்த்தாலே அங்கே வந்து போன் தெரியும். ஸோ கரெக்டாக அந்த போன் மேலே ப்ளேஸ் பண்ணி ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு நம்ம எடுக்கும் போது நமக்கு ஃபுல் ஷோல்டருக்கான மெஷர்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பேக் நெக்கோட டெப்த்து. நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து பேக் நெக் வந்து எவ்வளோ டெப்த்து வேணுமோ அதையுமே சென்டர் ஆஃப் த ஷோல்டர் கிட்ட டேப்பை வந்து ப்ளேஸ் பண்ணி நமக்கு வந்து எவ்வளோ வந்து பேக் நெக் டெப்த்து வேணுமோ நம்ம வந்து அதை வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். அதை வந்து நோட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனலி ஹார்ம் ஹோல் ரவுண்டு. ஹார்ம் ஹோல் ரவுண்டுங்கிறது வந்து நம்ம கையை வந்து இடுப்பு மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நமக்கு டோட்டலாக அந்த ஹார்ம் ஹோல் அந்த இடத்துல வந்து டேப்பை வந்து ப்ளேஸ் பண்ணி இன்பிட்வீன் அந்த ஷோல்டருக்கும் கைக்கும் நடுவில் இருக்கிற அந்த பாயிண்ட் அந்த ரவுண்டு தான் ஆர்ம் ஹோல். ஸோ அந்த இடத்துல வந்து டேப்பை கரெக்டாக சுற்றி நமக்கு எவ்வளோ வந்து அந்த ஹார்ம் ஹோல் ரவுண்டு இருக்குங்கிறத வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளவுஸுக்கு வந்து எவ்வளோ டைட்டாக முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இங்கே வந்து ஹார்ம் ஹோல் ரவுண்ட் வந்து 9 இன்ச்சஸ் கிடைக்குது. ஸோ அதை வந்து நான் வந்து நோட் பண்ணி எடுத்துக்கிறேன். பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் பேட்டர்ன் போடுறதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பேப்பரில் எப்படி வந்து பிரின்சஸ் கட்டோட பேட்டர்ன் போடுறதுங்கிறத சொல்லி கொடுக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன்.